சுரண்டப்படுகிற மனிதன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்குமான அடையாளம் கார்ல் மார்க்ஸ் அவர். சிலையும் அதனுடைய அளவில் சிறப்பாக இருக்கு. அந்த பளபளப்பு தன்மையோடு கூடிய சிலைகளாக இல்லை, அந்த சிலை போல இல்லாமல் அது ஒரு உழைக்கும் மக்களுடைய பிரதிநிதியாக மார்க்ஸ் அங்கே இருக்கிறாரு. பெரியார் மாதிரி இவர் ஒரு போராளி அப்படின்றது தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் எப்பவுமே சிலை செய்யும்போது அது வெறும் சிலையாக மட்டும் பார்க்க மாட்டேன். இந்த சிலைக்குள்ளே இருக்கிறது யாரை நம்ம செய்கிறோன்றது அந்த ஒரு ஃபீலில் தான், நான் உணர்வில் தான் செய்வேன். நான் மனிதகுலம் இருக்கிற வரை, சுரண்டல் இருக்கிற வரை மார்க்ஸும் மார்க்சிய தத்துவமும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். முதலாளித்துவ சமூகத்துல பணத்துக்கு மதிப்பு இருக்கும், ஆனா அதை நம்பி இருக்கும் மனிதர்களுக்கு மதிப்பு இருக்காதுன்னு சொன்னவர் மாமேதை கார்ல் மார்க்ஸ். அப்படிப்பட்ட மானுட வரலாறு கண்ட அரிய தத்துவ மேதை கார்ல் மார்க்ஸின் சிலையை கடந்த 6ஆம் தேதி கன்னிமர பொது நூலகத்துல தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சாங்க. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கார்ல் மார்க்ஸ் வீர வணக்கம், கார்ல் மார்க்ஸ் வீர வணக்கம். கொல்கத்தாவை தவிர வேற எந்த மாநில தலைநகரிலும் அரசே மார்க்ஸுக்கு சிலை வச்சதில்லைன்னு சொல்லப்படுது. ஆனா அதை மாற்றும் வகையில தமிழ்நாட்டுல ரூபாய் 85.80 லட்சம் செலவுல மார்க்ஸுக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ தினந்தோறும் ஏராளமானோர் மார்க்ஸின் சிலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. கார்ல் மார்க்ஸினுடைய தத்துவம்லாம் நிறைய படிச்சுக்கிறேன். அது படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒன்றுமே புரியல. நம்மளுக்கு என்னன்னாக்கா, மக்களுக்காக அவர் எவ்வளோலாம் அவர் சிந்தனை பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டு கோடிட்டு காமிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மக்கள் மேலே அபிமானம் வச்சு, அதுவும் உலக தொழிலாளர்களே வேறு, அந்த வார்த்தைன்றது சாதாரண வார்த்தை இல்லை. ஆனால் சென்னை நகரத்தினுடைய வரலாறு என்பது 350 ஆண்டுகளுக்கு மேலானது. இந்த நகரம் உருவாக்கப்பட்டது உழைப்பாளி மக்களது வேர்வையில் சிந்தி தான் இது உருவாக்கப்பட்டது. எனவே அப்படி உருவாக்கப்பட்ட நகரத்தில் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை திறந்தது என்பதே மிக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பெருமை படைத்தவர் நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதலாக ஒரு இந்திய மொழியில் வெளியிட்ட பெருமைக்குரியவர். அதான் தமிழில் மொழிபெயர்த்து வெளியாக கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மரபு திராவிட இயக்கத்துக்கு உண்டு. அந்த மரபினுடைய இன்னொரு அடையாளம் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்த வரலாறு. எனவே மிக பொருத்தமான நிகழ்வு. சிலை விடுதலையின் அடையாளம்னு சொல்லுவாங்க. கார்ல் மார்க்ஸின் சிலை அவரது கோட்பாடுகளையும் வாழ்வியலையும் பிரதிபலிப்பதா பத்திரிகையாளர் ஜென்ராம் சொல்றாங்க. எதற்காக அவங்க வாழ்க்கை வாழ்ந்தார்கள், என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள், அதனால பலனடைந்தவர்கள் உலக அளவில் எத்தனை பேர் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை அந்த சிலை என்றென்றும் சொல்லிக்கொண்டே இருக்கும். சிலையும் அதனுடைய அளவில் சிறப்பாக இருக்கு. அந்த பளபளப்பு தன்மையோடு கூடிய சிலைகளாக இல்லை, அந்த சிலை போல இல்லாமல் அது ஒரு தக்கிஷா, அதாவது உழைக்கும் மக்களுடைய பிரதிநிதியாக மார்க்ஸ் அங்கே இருக்கிறாரு. ஸோ மாஸ்கோவில் நான் இது போன்ற சிலைகளை பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு அதுக்கப்புறம் இங்கே தான் அந்த ஃபீல் கிடைச்சது. கார்ல் மார்க்ஸின் சிலை கன்னிமர நூலகத்தில் திறந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுப்பதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. உலகில் அதிகமாக நூலகத்தை பயன்படுத்திய தலைவர் அவர். வேறு பல பணிகளையும் ஆற்றியிருக்கிறார், தொழிற்சங்க பணிகளை ஆற்றியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய மார்க்சியம் என்கிற தத்துவத்தை உருவாக்கி தருவதற்கு லண்டன் நூலகத்தை அதிகமாக பயன்படுத்திய ஒரு நபராகத்தான் மார்க்ஸ் என்பவர் அறியப்படுகிறார். அந்த வகையில் கன்னிமாரா நூலகம் என்பது சர்வதேச அளவில் புகழ் பெற்றது. அங்கே வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்கிற முறையில் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன். அதை ஏற்று தான் கன்னிமாரா நூலகத்தில் அந்த பிரம்மாண்டமான சிலை என்பது அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றற்ற மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வு அது. எனக்கு வயசு 70 வயசு ஆகுது. இந்த வயசுலேயே எனக்கு இளைஞர் மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். இந்த ஏன்னாக்கா என்னுடைய வாழ்க்கை போனாலும் இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள் நல்லா சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் இந்த சிலை பார்க்க நான் வந்தேன். நான் என்னால் வர முடியாது, கால் ஊனம், ஒரு நடக்க முடியாது, இது அவர் பார்த்துட்டு போனேன் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்தேன் இன்னைக்கு. இதுதான் தமிழகத்தின் முதல் மார்க்ஸ் சிலையா? இல்லை, அரசின் சார்பில் வைக்கப்படுவது இதுதான் முதல் முறை.
இப்போ ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இப்போ இங்கே முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது எங்களுடைய அகில இந்திய மாநாட்டை ஒட்டி நாங்கள் வைத்திருந்ததை மதுரையிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கிறோம் எங்கள் அலுவலகத்தில். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சேலம் மாவட்ட குழு அலுவலகத்தில் மார்க்ஸ் சிலை இருக்கிறது, கடலூர் மாவட்ட குழு அலுவலகத்தில் மார்க்ஸ் சிலை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அலுவலகம் தைலாபுரத்தில் அவங்க மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியாருடைய சிலைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி தனிப்பட்ட முறையில் கட்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தமிழ்நாட்டில் பல இடத்துல இருக்குது. அரசின் சார்பில் ஒரு முழு உருவச் சிலை என்பது இதுதான் முதல் முறை. அந்த வகையில் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று குரல் கொடுத்த முதல் ஆள் அவருடைய அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ புத்தகத்தை படிச்சிங்கனாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி சிந்தனை ஓங்கி வரக்கூடிய, மக்களை பிளவுபடுத்துகின்ற அந்த கொள்கை ஓங்கி வரக்கூடிய சமயத்தில் அவருடைய அந்த புத்தகத்தை படிச்சிங்கனாலே நிச்சயமாக அது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், மக்கள் அனைவருக்கும் அது நிச்சயமாக பொருந்தும். அது போக மனிதர்கள் மீது அன்பு கொள்வதற்கு, மனிதர்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு சாதி, மதம், இனம், நாட்டின் எல்லைகள் போன்ற பல்வேறு மனிதனால் உருவாக்கப்பட்ட பல்வேறு தடைகளை தாண்டி மனித சமூகத்தை நேசிக்க கற்றுக் கொடுப்பது தான் மார்க்சியம். அதனால அப்படி ஒரு மிக உயர்ந்த தத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிலையாக தமிழ்நாட்டில் சென்னையில் மார்க்ஸோட சிலையை நான் பார்க்கிறேன். பலர் மார்க்சின் சிலையை வரவேற்றாலும் சிலர் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு தமிழகத்தில் சிலை தேவைதானான்னு கேள்வி எழுப்புறாங்க. சுரண்டப்படுகிற மனிதன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறானோ ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்குமான அடையாளம் தலைவர் காரல் மார்க்ஸ் அவர்கள். அதனால் அது இந்த நாடா, அவரே நாடற்றவன் சொன்னதுக்கு பிறகு அவர் உலகத்துக்கான சொத்து. அந்த அடிப்படையில் இந்தியாவும் உலகத்துக்குள்ளே தான் இருக்குது, தமிழ்நாடும் உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளிவந்து 178 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றைக்கும் முதலாளித்துவவாதிகளையும் பிற்போக்குவாதிகளையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு நபராக மார்க்ஸும் மார்க்சியமும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த மனுஷன் செத்து இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறகு இன்றைக்கும் உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் பெரும்பாலான மக்களால் நேசிக்கப்படுபவராக இருக்கிறன்ற எரிச்சல்லேருந்து வரக்கூடிய கருத்து தான் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் நான் பார்க்குறேன். ஜனநாயகம்னா என்ன ஜனநாயகம்? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் ஜனநாயகம். அது எங்கே இருக்குது? அது இன்னும் சீர்குலைக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபியில் நம்ம ஓட்டு போட்டு வர வச்சுன்னு வச்சுக்கா, நம்ம என்ன ஆகும்? இன்னும் கீழ்நிலை தான் போயின்னு இருப்போம் நம்ம. அதனால் இந்த மக்கள் அந்த இடதுசாரி நோக்கி போனாதான் 100% 1000%, 1,00,000% நம்ம சுபிட்சமாக வாழலாம். இது ஒவ்வொரு இளைஞருக்கும் தெரியணும். அது வந்து பல புக்ஸுங்கள் படிக்கணும் அவங்க. அதுவும் இடதுசாரியினுடைய புக்ஸுங்களை படித்தாதான் அவங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சிலையை வடிவமைச்ச சிற்பி கார்த்திகேயனை பலரும் பாராட்டிட்டு வராங்க. மார்க்ஸ் ஒரு கடினமான உழைப்பாளி. உழைப்பு தான், உழைப்பு உழைப்பு உழைப்பு. கடுமையான வறுமையில் கூட தன்னுடைய இந்த மனித குலத்திற்கான தன்னுடைய பணிகளை இடைவிடாமல் செய்து ஒரு கடின உழைப்பை நல்கியவர். அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த சிலை என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட பாணியில், ஏற்கனவே அவர் பிறந்த ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரையர் நகரத்தில் இதே போன்ற ஒரு சிலை வைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. அந்த சிலையினுடைய இந்த மார்பளவு வரைக்கும் அந்த சிலையும், இந்த முக அமைப்பு என்பது லண்டன் சுடுகாட்டில் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மார்பளவு சிலை என்பது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முகப்பு படம் என்பது இந்த சிலையில் கொண்டு வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை உட்பட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லண்டனுக்கு போன போது அவரே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதனால் இந்த உடல் அமைப்பும் அந்த முக அமைப்பையும் நீங்கள் வைங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அக்கறை செலுத்தியிருக்காரு அவர். வெறும் ஏதோ சிலை வைக்கிறதுனா அறிவிப்பு வெளியிட்டோம், அதோடு முடிஞ்சு போச்சு, யாரை பார்த்துக்குவாங்கலாம் இல்லை அவர். அதாவது தத்ரூபமாக, அந்த வார்த்தை தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தத்ரூபமாக அந்த சிலை என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே சிலையை வடித்த சிற்பிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்றென்றைக்கும் அவர் மார்க்ஸ் நினைவு கூறப்படுவதைப் போலவே இந்த சிலையை வடித்த சிற்பி கார்த்திகேயனும் நிச்சயமாக நினைவு கூறப்படுவார். காலங்காலமாக நம்ம ஒரு சிலையை பெயிண்ட் ஃபினிஷிங் முழுன்னு பார்த்து பழக்கமாயிடுச்சு. இது அந்த கல் ஸ்டோக்கில் இருக்குது. இன்னொன்று அதுதான் ஒரு கலைஞனுக்கு அழகு. அது சில சிலைகளுக்கு ரஃப் இருக்கணும், சில இடங்களில் நைஸாக இருக்கணும். நம்ம எல்லாமே வழுவழுன்னு ஆக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சிலைக்கு உள்ள அழகு போயிடுது. அது இந்த சிலையில் முழுமையாக எங்களுக்கு கிடச்சதுனால ஏதோ நம்ம இஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி இந்த சிலையில் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று ஒரு இனத்துக்கோசம், உழைப்பாளிக்கோசம் ஒரு போராடின ஒரு மாபெரும் மனிதரை
அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது அந்த முகத்தில் தெரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த சிலை மூலயமா. பெரியார் மாதிரி இவர் ஒரு போராளி அப்படின்றது தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் எப்பவுமே சிலை செய்யும்போது அது வெறும் சிலையாக மட்டும் பார்க்க மாட்டேன். இந்த சிலைக்குள்ளே இருக்கிறது யார், யாரை நம்ம செய்கிறோன்றது அந்த ஒரு ஃபீலில் தான் நான் உணர்வில் தான் செய்வேன் நான். அவருடைய துணைவியார் வந்து பால் கொடுக்கும்போது ரத்தம் வருமா. அப்படி ஒரு வறுமையில் இருக்கிற ஒருத்தர் தன்னை பற்றி சிந்திக்காமல் இத்தனை உழைப்பாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சிந்திச்சாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம், ஒரு மனமகிழ்வான விஷயம் இல்லையா? அப்போ அதை வந்து சிலையில் தெரியணும். இல்ல இப்ப நம்ம திராவிடம் வேற, தமிழ் தேசியம் வேற, இடதுசாரிங்க வேற, அம்பேத்கரியம் வேறன்னு பிரிச்சு பார்க்கறதே ஃபர்ஸ்ட் நம்ம தவறுதான். அது எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அடையாளம் தான் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து வச்சு இந்த சிலைன்னு நான் பார்க்குறேன்.